இந்திய அளவில் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியலில் தமிழகத்தில் 76 சாதிகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக தேவேந்திரகுல வேளாளர்கள், ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்கள் மற்றும் அருந்ததிய சமுதாய மக்கள் உள்ளிட்ட 3 மிக முக்கியமான சமுதாயங்கள் மற்றும் பல்வேறு சமுதாயங்கள் அதிலே உள்ளடங்கியிருக்கின்றன. தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கி அவர்களை மிக 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 பின்தங்கிய ஒரு பட்டியல் என்ற புது பட்டியலில் ஒன்றை உருவாக்கி அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் மற்றும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய பங்கீடு அளிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் அந்த மக்களும் ஏறக்குறைய 100 ஆண்டு காலமாக இதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திர குலத்தார் என்று 7 பெயர்களை உள்ளடக்கி ஒரே பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் என்று 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலேயும் அறிவித்தது. எங்களுடைய கோரிக்கை 7 உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரே பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்றாக இருந்தாலும், ஆனால் பட்டியல் பிரிவிலிருந்து விலக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையினுடைய ஒரு பகுதியை மட்டும் நிறைவேற்றிய மத்திய அரசு மிக முக்கியமாக பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கவில்லை. எனவே அதற்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்று இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சம்பந்தமாக நான் பத்திரிகையாளர்களுடைய இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் இந்த 76 சமுதாயங்கள் உள்ளடக்கிய இந்த பிரிவினருக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 18%, பழங்குடியினருக்கு 1% என்பது சட்டத்திலே இருக்கக்கூடியது. அது மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. சட்டத்திலே 18% இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 56 அரசாங்கத்தினுடைய துறைகளில் குறிப்பாக ABC என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளில் 1% கூட நிரப்பப்படவில்லை என்பதை நாங்கள் தனியாக ஆய்வு கண்டறிந்து, நான் 96ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், அதாவது இன்று இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தமிழகத்தினுடைய அரசு துறைகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தனுடைய விளைவாக அன்று சட்டமன்றத்தில் அன்றைய ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் அன்றைய ஆதிராவிடத்துறை செயலாளர் கிருஷ்ணாந்தி காந்தி உள்ளடக்கி 10 சட்டமன்ற உறுப்பினர் குழு அமைக்கப்பட்டது. நாங்கள் ஏறக்குறைய 6 மாத காலத்திற்கு மேலாக 56 துறைகளை ஆய்வு செய்து 3 லட்சத்துக்கு மேற்பட்ட பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, அதுவும் குறிப்பாக உயர் பதவிகள் கொடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினோம்.
அந்த அறிக்கையை முற்றாக ஏற்றுக்கொள்ளாமல் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு அரைகுறை அறிக்கையை சட்டமன்றத்திலே அறிவித்தது. இருந்தாலும் நாங்கள் முழுமையாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஆனால் அந்த வெள்ளை அறிக்கையில் வலியுறுத்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் 18% இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்தப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பின்னடைவு பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் திடீரென்று அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டுக்கு எந்த விதமான நிபந்தனையும் என்று ஆதரவு கொடுத்தார். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். அதில் நான் வலியுறுத்தியது, எந்த ஒரு பிரிவினருக்கும் அவர்கள் உண்மையிலேயே பின்னடைந்திருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஏறக்குறைய 60-70 ஆண்டு காலத்துக்கு மேலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய 18% இடஒதுக்கீட்டையே நீங்கள் நிரப்பாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய 15-20 மாவட்டம் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர்களும் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகளில் துப்புரவு பணிகளிலே வேண்டும் என்று சொன்னால் 80%, 90% என்று இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்கின்றதை தவிர உயர் பதவிகளில் மாவட்ட ஆட்சியர், அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில், கல்வித்துறையில், காவல்துறையில், அதே போல அனைத்து துறைகளிலும் 2% அதிகபட்சமாக 3%க்கு மேல் இல்லை என்பதை அன்று நான் எடுத்துரைத்தேன். அதை நிரப்புவதற்கு நாங்கள் தொடர்ந்து ஏறக்குறைய பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகின்ற பொழுது அது குறித்து அரசு ஒன்றுமே கவனத்தில் கொள்ளாமல் ஏன் அவசரமாக இந்த அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு குறித்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள். எனவே முதலில் நாங்கள், அதாவது அன்றைய ஆதரவாளர் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கண்டறிந்த 3 லட்சம் பணியிடங்களை நிரப்புங்கள். அதற்கு பிறகும் எந்த ஒரு சமுதாய பிரிவினருக்காவது, தேவேந்திரோட வேளாளருக்கோ, ஆதிராவிடருக்கோ, அருந்ததியருக்கோ அவர்களுக்குரிய பங்கு இல்லாமல் இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் அதுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு, அதாவது நிரப்பக்கூடிய ஒரு அறிவிப்பை அறிவித்து செய்யுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அந்த கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு சேர ஒட்டுமொத்த பட்டியலின பிரிவு, அதாவது தேவேந்திரோட வேளாளருக்கு, ஆதிராவிடர் உள்ளடங்கிய அனைவருக்கான அந்த 18% சுதந்திரம் பெற்று 47 அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட அந்த உரிமையை வழங்காதை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட வெளிப்படையாக பேச மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டு 2009 இருந்து அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்டது. அப்பொழுதும் நான் சொன்னேன், 3% நான் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் தயவுகூர்ந்து நான் சொல்லுவதை கொஞ்சம் நீங்கள் கேள்வி நிச்சயமாக கேட்பீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் கேளுங்கள். 18%, 3% நீங்கள் அருந்ததியருக்கு கொடுப்பதற்கு நான் கொள்கை ரீதியாக எந்த எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு ஒரு ஃபார்முலா உண்டு, சுழற்சி முறை என்று சொல்வார்கள். இப்பொழுது 100 இடங்கள் காலியானால் முதலிடம் ஜெனரல் ஓசி, அதாவது யார் வேண்டுமென்றாலும் போட்டியிடலாம். அதில் பழங்குடியினரும் போட்டியிடலாம், பட்டியலின வகுப்பினரும் போடலாம். எம்பிசி, பிபிசி ஓப்பன் காம்படிஷன். அதில் இடஒதுக்கீடு கிடையாது 31 இடத்துக்கு. அதற்கு பிறகு 2வது இடம் யாருக்கு என்றால் எஸ்சிக்கு தான் வர வேண்டும். அந்த இடம் எஸ்சிக்கு போயிடும். அதுக்கு பிறகு எம்பிசி, அதுக்கு பிறகு பிசி, அதுக்கு பிறகு ஓசி என்று இப்படித்தான் வரும். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்?
அந்த எஸ்சி என்ற இடத்துல எஸ்சிஏ போட்டாங்க. அப்போ எஸ்சி என்று சொன்னாலே எஸ்சிஏ ஆகிவிட்டது. அதன் காரணமாக என்ன நடந்ததுன்னா, அன்று அதுக்கு பிறகு உடனடியாக 91 இடங்கள் வந்து திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் காலியாச்சு. 91 இடத்தையும் வந்து அன்று இருந்த விசிஎன் சார் தனித்தனி இடமா காட்டினார். ஒட்டுமொத்தமாக 91 காமிச்சிருந்தா வேற, 91 தனித்தனி துறையாக காட்டினார். இப்போ தமிழ்னா 5 இஎல்எஸ்ஐ நாடகங்கிற மாதிரி 10 டிபார்ட்மெண்ட்டாக காட்டினான். ஃபிசிக்ஸ்னா 10 டிபார்ட்மெண்ட்டாக காட்டினான். கெமிஸ்ட்ரினா 10 இது மாதிரி காட்டி 91 மருந்து இருக்கே இடஒதுக்கீடுன்னு வச்சாங்க. இந்த மாதிரி அந்த சுழற்சி முறையை முறையாக அமலாக்க தவறி ஷெட்யூல்டு காஸ்ட் என்று இருக்கக்கூடிய அந்த எஞ்சி இருக்கக்கூடிய அருந்ததி அல்லாத 15% தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஆதிராவிடருக்கும் வரக்கூடிய உயர் பதவிகள், குறிப்பாக கண்டக்டர் டிரைவர் வந்ததுன்னா வேற பிரச்சனை, உயர் பதவிகள் ஜட்ஜஸ் போஸ்ட்டு, அதே போல் அந்த அருந்ததி உள்ளிடதுக்கீடு வந்த பிறகு எல்லா தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நிரப்பப்பட்ட அனைத்து இடங்களையும் அருந்ததிக்கே கொடுத்தாங்க. ஜட்ஜஸ் போஸ்ட்டு அவங்ககிட்டே கொடுத்தாங்க. ஸோ கடந்த 14 வருடத்தில் 4 போஸ்ட் வந்தாலும் கூட அது 4 பிரிவாக பிரித்து ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுத்தாங்க. இதனால் கடந்த 14 வருடத்தில் தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஆதிராவிடக்கூடிய பறையர் சமுதாய மக்களும் உயர் பதவிகளுக்கு செல்ல முடியாத மிகப்பெரிய அவல்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை விட இதில் என்ன சமூக நீதி இருக்குது? இதை விட ஒரு சமூக அநீதி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்து இதையெல்லாம் இந்த குறைபாடுகளை சுட்டி காட்டித்தான் இந்த உள்ளிடதுக்கீட்டு வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தேன். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் வந்து மாநில அரசுக்கு அது அதிகாரம் இருக்குது பிரிச்சு, நான் 2 விதத்தில் அதை எப்போஸ் பண்ணேன். இன்றையிலும் சட்டத்தில் வந்து ஷெட்யூல் காஸ்ட் கூடிய பட்டியலில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த மாற்றத்தை மத்திய அரசு தான் சட்ட ரீதியாக செய்ய முடியும். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இதுபோல் கைதூக்கி விடுவதற்காக வந்து அவர்கள் வந்து இடஒதுக்கீடுகளை பிரித்து கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கார்கள். அது வந்து அங்கே மாயாவதி அவர்கள், அதே போல் குடியரசுக் கட்சியினுடைய தலைவர்கள் சிராக் பாஸ்வான் உட்பட பலரும் வந்து நாங்கள் வந்து அது மறுபரிசீலனைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக நீதி பேசக்கூடியவங்க, இந்த நாட்டில் பட்டியல் பிரிவில் இவ்வளோ பெரிய சமுதாயங்கள் இருக்குது, அந்த சமுதாயத்தை வந்து ஓட்டு வாங்குறீங்களே, ஒரு சமுதாயத்துக்கு 18%, அதாவது 76 சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதிக்கு மட்டும் எடுத்து கொடுக்கறது எந்த நியாயம்? சரி, திமுக தான் தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஏன் அண்ணா திமுகவும் ஆதரிச்சாங்க? ஏன் காங்கிரஸும் ஆதரிக்குது? ஏன் பிஜேபியும் ஆதரிக்குது? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் திட்டமிட்டே வந்து உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு காழ்ப்புணர்வை வச்சுட்டு இந்த சமுதாயங்கள் அது வந்து தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடருக்கு முன்மேல் இருக்கக்கூடிய உள்ளூரை ஆன்டி தலித் சைக் இந்த சமுதாயங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உள்ளீடு மனசில் வச்சுட்டு அருந்ததிற்கு உள்ளீடு மூலமாக அந்த அருந்ததி உள்ளீடு கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை காலி செய்கிறார்கள். அபகரிப்பதற்கு இவர்களும் துணை போகிறார்கள். இனிமேல் நான் அப்பீல் பண்ணுறேன், தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளும் நீங்கள் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களோடு உங்களுடைய கட்சி இருக்கக்கூடியவர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறைய சமுதாய மக்களுக்கும் இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை களைவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். வெறுமனே இயந்திரத்தனமாக உள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் என்று சொல்வது அது வெறும் வரட்டுத்தனமான சமூக நீதியை தவிர அதில் எந்த விதமான உயிரோட்டமான சமூக நீதியும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு இப்பொழுது முக்கியமாக தமிழ்நாடு அரசு 2009ஆம் ஆண்டு உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய பிறகு அவர்களுக்கு எந்தெந்த அருந்திற்கு எத்தனை இடங்களில் கொடுத்திருக்கிறீர்கள், எந்தெந்த போஸ்ட் காலியாச்சு, தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன இடம் பெற்றிருக்கிறாங்க, ஆதிராவிடர்கள் அதாவது அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது, பிற சமுதாயங்கள் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கிறது குறித்து உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இது குறித்து நாங்கள் வந்து பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதில் ஒன்றுபட்ட கருத்தோடு இருக்கிறார்கள்.
அவருடைய ஆலோசனை கூட்டங்களும் கருத்தரங்களும் நடைபெறும். தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய அளவிற்கு தேவேந்திர குல வேளாளர்களுடைய சட்ட ரீதியான உரிமை பறிக்கப்பட்டிருப்பது குறித்து விரைவிலே வந்து அதேபோல் ஆதரடா சமுதாயத்துக்கான உரிமை பறிக்கப்பட்டது குறித்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் தழுவி விரைவில் ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். சார், இந்த 3 விழுக்காடு உள்ளீடு ஒதுக்கீடு வந்து முன்னுரிமை இடஒதுக்கீடு தான். அப்படி செய்யக்கூடாது. சட்டத்துக்கு அது வந்து நேச்சுரல் லா தப்பு. முன்னுரிமை கொடுக்கணும். நீங்கள் 3% 3% முன்னுரிமை எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் அது கொடுக்கக்கூடாதுங்கிறது. கொடுக்கக்கூடாது, சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது. நீங்கள் யார் கொடுக்குறதுக்கு? உங்கள்கிட்ட ஆட்சி இருக்கிறதுக்கு. அதுக்காக தான் வந்து ஏன் வந்து எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது பட்டியலின பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தீர்மானிப்பதற்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் உரிமை என்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கோ மாநில அரசுகளுக்கு உரிமை கிடையாது. இதான் சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிறாங்க. அதே போல் வந்து இதை வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஒரு சேர இந்த கிளிப்பிள்ளை போல பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ தேவேந்திரோடைய ஓட்டு வேண்டாமா? தேவேந்திர மக்களுடைய நலன் வேண்டாமா? அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இடஒதுக்கீட்டை பெற வேண்டாமா? ஆதிராட பறையர் சமுதாயத்த மக்கள் அவங்க வடக்கு மாவட்டம் அவ்வளவு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இடஒதுக்கீடு பெற வேண்டாமா? அவங்க உயர் பதவிக்கு போக வேண்டாமா? ஏன் இந்த அளவுக்கு வந்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அல்லது வந்து பட்டியலின பிரிவு அல்லது வந்து இந்த பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் குறுகிய நோக்கத்தோடு செயல்படுறீங்க? இங்கே பாருங்க, இல்லை நீங்கள் எஸ்சி ஏன்னு போட எஸ்சிக்கு 3 பேர். இப்போ வந்து பிசி கம்யூனிட்டியை பிரித்து முஸ்லீமுக்கு வந்து 3.5% கொடுக்குறாங்க. அவங்க 3.5 கூட தான் நிற்க முடியுது. அவங்க வந்து மீண்டும் 30%க்குள்ளே வந்து மீதி எஞ்சிருக்கூடிய 27-26% வர முடியாது. இவங்களுக்கு கொண்டு அவங்க வந்து நீங்கள் வந்து பிசி முஸ்லீம்னு கொண்டு வந்து முதல்ல கொடுக்குறதில்ல. நீங்கள் அங்கே ஒரு பார்வை இங்கே ஒரு பார்வை பார்க்குறீங்க. பிசி முஸ்லீம்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எஸ்சி அருந்ததி அதோட முடிச்சுக்குங்க. அதை கொண்டு முன்னுரிமை கொண்டு வந்து ஏன் இது கொண்டு முன்னாடி நிறுத்துறீங்க? அப்போ எல்லா போஸ்ட்டும் அவங்களுக்கு தானே போகுது. இல்லை அதாங்க அதாவது ரொட்டீனில் அதாவது வந்து வேல்யூவேஷன் இல்லையில்லை. இப்போ சிங்கிள் போஸ்ட்டு அதுக்கு அவங்க தானே வந்துடுறாங்க. மற்றவங்க காம்படிட்டே பண்ண முடியாது. எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. அவங்க தான் மோனோபோலி தனியாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. இல்ல அந்த மாதிரி பர்టిక్యులர் கேஸ் எடுத்து நீங்க சேலஞ்ச் பண்ணீங்களா? அப்போ இது ஈஸியா இருந்திருக்கு. எப்படிங்க அந்த மாதிரி பர்టిక్యులரா ஒரு போஸ்டிங் இது மாதிரி நடந்துருக்குன்னு சொல்லி? இல்லை, அது நாங்கள் அப்போஸ் பண்ணிக்கிறோம். திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் அதெல்லாம் அப்போஸ் பண்ண பிறகு தான் கொஞ்சம் வித்ரா பண்ணாங்க. மனோன் யூனிவர்சிட்டி இப்போ அதே போல் மதுரை யூனிவர்சிட்டியில் 13 கொடுத்தது. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அதுக்கு பிறகு ஓப்பனாக அறிக்கை கொடுத்தாங்க. அதெல்லாம் காமிச்சு அதுக்கு பிறகு தான் பண்ணாங்க. இப்போ கோர்ட்டில் அந்த ஜட்மெண்ட் வந்து உள் இடஒதுக்கீடு செல்லுன்றது தானே? இல்லை, அதாவது இல்லை முன்னுரிமை கொடுக்கக்கூடாதுங்கிறது கொடுக்கணும்னு சொல்ல. அவர்களுக்கு அதாவது வந்து யாராவது ஒரு சமுதாயம் எந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சமுதாயம் வந்து எம்பிசியோ பிசியோ யாராவது வந்து பின்தங்கி இருக்கிறான்னு கருதினால் அது அரசு வந்து கொடுக்கலான்னு இருக்குது. இப்போது அருந்திரு உள்ளிடுக்கு கொடுக்குற போது எந்த விதமான தரவும் கிடையாது. அவங்களுடைய அனுமானத்தில் தான் நீங்கள் எடுத்தீங்க. எத்தனை போஸ்ட்டில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான எவிடன்ஸும் டேட்டா பேஸ் கொடுக்கவே இல்லை. நான் தான் இன்றைக்கி வரையும் கேட்குறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து உண்மை ஒரு சமூக நீதி அரசுனா நான் இப்போ வந்து கேட்குறேன். இன்றைக்கி திமுக அரசு நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க. தமிழ்நாட்டுக்கு எத்தனை துறை இருக்குது, எந்தெந்த உயர் பதவி வைக்கிறாங்க, எத்தனை பெர்சென்ட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு விலாவாரியை கொடுக்குறீங்க. இப்போ ஜட்ஜஸ்ல எவ்வளோ பேர் எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் அப்படி இருக்காங்க? இல்லை, அதாவது இப்போ வந்து பிடிஓ தமிழ்நாடு எத்தனை பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு பாருங்கள். தமிழ் பிளாக் டெவலப் எல்லா இடத்துலையுமே வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருப்பாங்க. இப்போ ஏறக்குறைய 500 பிளாக் இருக்குதாக வச்சுக்கங்களேன். 500ல் எத்தனை பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இன் பொசிஷன் இருக்கிறாங்க? இப்போ தமிழ்நாட்டில் 1200 காவல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதில் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருங்கிறது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அந்த 1100 போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர்ஸாக இருக்கிறாங்க? ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? திஸ் இஸ் மை கொஸ்டின். இல்லை, இப்போ இந்த 69%ல 18ல அவ்வளோ போஸ்டிங் இருந்தால் அது கொடுத்தானே? கொடுக்கல.
அதுதான் இல்லைங்கிற. அந்த மாதிரி இல்லை. உங்க அலிகேஷன் அது 18க்கும் இல்லைன்னு சொல்றீங்களா, இல்ல அது வந்து அருந்ததிற்கு மட்டும் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை, அதாவது ஒட்டுமொத்தமாக 18க்கு இல்லை. இந்த 3% வந்த பிறகு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இவங்களுக்கு உண்டானதை கொடுக்கவே இல்லை. இந்த கம்யூனிட்டி கால்குல் இந்த இவர்கள் தேவேந்திர வேளாளர் இந்த 15% இவங்க கணக்கிலே உள்ள இடஒதுக்கீடு என்று சொன்னால் எஸ்சிஏக்கான இடஒதுக்கீடு தான், எஸ்சிக்கான இடஒதுக்கீடு இல்லை. அவர்கள் வரலேனா தான் மற்றவர்களுக்கு கொடுத்தாங்களே தவிர. சொல்ல புரியுதுங்களா? அதாவது எஸ்சிக்குன்னு 18% இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டில் அருந்தீர் வந்துட்டாங்கன்னா அருந்தீருக்கு மட்டுமே இடஒதுக்கீடு, மற்றவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க ஒன்று தானே சார் இருந்தது, ஒரு சீட்டு ஃபில் பண்ணிட்டு மீதி இப்போ எல்லாம் எஸ்சி தான் கொடுத்தாங்க, கொடுக்கலன்னு சொல்றீங்களா நீங்கள்? எப்போங்க? சரி, இப்போ 3% இப்போ ஆக்கிட்டாங்க. இந்த 15 3 வந்து எஸ்சிஏ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1 இருந்தது, 1 வந்து எஸ்சிஏ கொடுத்துட்டு மீதி 17 வந்து எஸ்சி வச்சு தான் நிரப்புனாங்க இல்லையா கேட்குறேன். இல்லை, அதாவது எஸ்சின்னு கம்மி வந்து பிசினா பிசி குலத்து கம்யூனிட்டிக்கெல்லாம் வரும். 18% போது அதில் தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடரும் அருந்தீர் எல்லாமே வந்துடுவாங்க. இப்போ என்னாச்சு, எஸ்சிஏ வந்த பிறகு எஸ்சிஏ மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறாங்க, மற்றவங்கள கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அவங்க போட்டிக்கே எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, பட்டியல் இனத்துக்குள்ளேயும் வந்து எல்லாம் ஒரே மாதிரி உறவுநிலை இல்லை, அதில் வேறுபட்டு ஒரு அருந்ததியருக்கும் ஒரு பறையருக்கும் ஒரு தேவேந்திர குல வேளாளருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு ஒரு படிநிலையில தான் இருக்குது. அந்த அடிப்படையில் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அது சொல்லுது. அந்த அடிப்படையில் அருந்ததியர் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமா இருக்குது. அவங்களுக்கு 3% கொடுத்து கை கொடுப்பது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட நிலை எப்படி இருந்தது, இந்த இடஒதுக்கீடு பின்னாடி முன்னேறிக்காமல இல்லையா, அதை நீங்க எப்படி பார்க்கலாம்? அதாவது வந்து எல்லாருக்குமே ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு வேணும். எப்படிங்க? நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் அருந்தீருக்கு 3 கொடுங்க, 30 கொடுங்க, எல்லாம் எவ்வளோ வேணும் கொடுங்க, அதை பற்றி இல்லை. என்ன எவிடன்ஸோடு நீ கொடுக்குறீங்க? நான் என்ன கேட்டேன், ஏன் 1947 கான்ஸ்டியூஷன் 50 கான்ஸ்டியூஷன் வந்த காலத்துலேருந்து 18% சோசியல் எஜுகேஷன் பேக்வேர்டு வந்து 18% கொடுக்குறீங்களே, அந்த 18% என்னாச்சுன்னு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொன்னீங்களா? நீங்கள் இந்த இதுக்கு போகிறது மேலே அதை கொடுத்துட்டு தான் ஃபில்லப் பண்ணணும். என்னுடைய பழைய பாக்கி கொடுத்து தான் நீ புது கணக்கு தொடங்கணும். ஆறு சார், நீங்கள் எனக்கு உண்டான பங்கு எங்கன்னு கேட்குறீங்க. 18 வருஷம் இந்த 1950 நீங்கள் கொடுத்த 2010 வரையிலும் 60 வருஷமாக நீங்கள் வந்து 18% ஃபில்லப் பண்ணிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அந்த குற்றச்சாட்டு என்னாச்சு? அதுக்கான பதில் என்ன சார்? நீங்கள் இங்கே பாருங்கள், உங்களுடைய கருணையை உங்களுடைய இதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம். நீங்கள் உங்கள் பரவரசங்கள்லாம் பாராட்டுறோம். அது ஒன்லி அருந்தீருக்கு மட்டும்தானா? தமிழ்நாட்டில் இருக்கிற தேவேந்திர வேளாளர்கள்லாம் ஓஹோன்னு இருக்கிறாங்களா? ஆதியோடலாம் ஓதோன்னு இருக்கிறாங்களா? பிற சமுதாயம்லாம் பயங்கரமாக இருக்காங்களா? எல்லாம் கொடுத்துட்டீங்களா நீங்கள்? அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஏங்க எத்தனை வருஷம் நாங்கள் கேட்டிருக்கிறோம் சார். நான் கேள்வி புரியுது. இங்கே பாருங்கள், எஸ்சிக்கு எத்தனை பெர்சன்டேஜுங்க? எத்தனை பெர்சன்டேஜ்? 15% கொடுக்கணுமா இல்லையா? 18% எங்கேன்னு தான் கேட்குறேன் நான். அந்த பெர்சன்ட் காட்டுங்கிறேன். அதில் தேவேந்திர வேளாளர் நீங்கள் எப்போ சொல்ல முடியும்? அதில் தேவேந்திர குல வேளாளர் இத்தனை % ஆகிட்டாங்க, பயங்கரமாக ஆகிட்டாங்க. 18 வந்து இவங்க 10% எடுத்துட்டாங்க. அல்லது வந்து இவங்க ஆதிராவிடர் வந்து அவங்க 12% எடுத்தாங்க, அருந்தீர் 0% இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸு எங்கே? அதுக்குண்டான ஆதாரத்தை அதற்குண்டானதை கொடுங்கிற நான். அதுக்கு பிறகு நீங்கள் வாங்க, அடுத்தது வாங்க. நீங்கள் நான் கை தூக்கி விடக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் 18% எங்கேன்னு கேட்டால் நீங்கள் அடுத்து இன்னொன்று பேசுகிறீங்க. கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் கொடுத்து 18% எங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் அதை சொல்ல விட மாட்டீங்க. ஒவ்வொரு துறையை வெளியிடலாமல்ல. நீங்கள் வந்து இன்னொரு கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க வந்து பேசணுன்னு நீங்கள் வந்து அரசு துறையில் இந்த கம்யூனிட்டி 10.5 மேலே இருக்குது நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்கல்ல. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு துறையிலையும் வருவாய்த்துறைனா கொடுங்க, கல்வித்துறைனா கொடுங்க, மருத்துவத்துறைனா கொடுங்க. ஒவ்வொரு துறையிலும் இத்தனை போஸ்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் எத்தனை மண்டலம் இருக்குது, எத்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜர்ஸு எத்தனை பேர் வந்து பிஆர் இல்லை பிஎல் சொல்லுங்கள், எஸ்கே சொல்லுங்கள், அதையும் சேர்த்து சொல்லுங்கள். பிரான்ச் மேனேஜர் எத்தனை பேருன்னு சொல்லுங்கள். ஒரு சிங்கிள் மேனேஜர் காட்டுங்க. தமிழ்நாட்டு இத்தனை மண்டலம் இருக்குல்ல.
சார் நான் சொல்கிறேன், நான் கிளியர் பண்ணுறேன். நான் முதலே அதான் சொல்லிட்டேன். யாருக்கு வந்து நலிந்த பிரிவினர், பின்தங்கியவர்கள், வாய்ப்பு வர முடியாத இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் கிஞ்சிற்றும் நான் எதுக்கு எதிரான கிடையாது. ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி தான் எங்களுடைய கான்செப்ட். ஆனால் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் 18% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதை நீங்கள் இந்த நிமிடம் வரையிலும் நிரப்பாமல் அதையை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு அதையை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அபகரிச்சுட்டு நீங்கள் அருந்ததிற்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்து இதுதான் சமூக நீதி பேசுனா அப்போ நீங்கள் 18% பாக்கியெல்லாம் நாங்கள்லாம் என்ன இப்போ வந்து சார், இப்போ இந்த இடஒதுக்கீடு எஸ்சிஏக்கு 3 விழுக்காடு கொடுத்த மாதிரி தேவேந்திர வேளாளருக்கு 2, 1, 4 அது மாதிரி ஏதாவது கேட்குறீங்களா? இல்லை, நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் இப்போ வரல ஆச்சுங்களா. நான் கேட்குறது மீண்டும் இன்னைக்கு வந்து நீ யார் எவரோ புஷ் நிற்கிறதுங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க ஆச்சுங்களா. தமிழ்நாட்டில் இந்த 18% ஒட்டுமொத்தத்தில் ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு ஏபிசி டி 4 கேட்டகரி இருக்குது. அரசாங்கத்தினுடைய துறை அக்சஸரி இருக்குது. எல்லா துறையிலையும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுங்க. 2009 பிறகு நீங்கள் வந்து அருந்ததி உள்ளீடு கொடுத்த பிறகு எத்தனை போஸ்ட்டு காலியாச்சு, எது யாரை வச்சு நிரப்புறீங்கிறதையும் அதையும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த 2 தான் எனக்கு வேணும் முதல்ல. இல்லை, நான் இது வந்து இப்போது நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இப்போ என்னுடைய ஃபோக்கஸு தமிழ்நாட்டில் இந்த உள்ளொதுக்கீடு வந்து குறித்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு வந்த உடனே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் வந்து இந்த உள்ளொதுக்காக நாங்களும் குரல் கொடுத்தோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பேசுகிறீர்களே. மனச்சாட்சியோடு உங்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்றாவது நீங்கள் வந்து அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்குது. 1977 பல முறை ஆட்சியில் இருந்துக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்குது. பிஜேபி ஆட்சியில் துடிக்குது. இந்த மக்களுக்கான 18% இடஒதுக்கீட்டை முறையாக நிரப்புங்கள் என்று ஏன் ஒரு அரசியல் கட்சி கூட சொல்ல மறுக்கிறீங்க? அடுத்தது வந்து எதுக்காகப்பா வந்து நீங்கள் 3% தானே கொடுக்கணும், அவங்கள கொண்டு போய் இவங்களுக்கு இருக்கிறதுல கொண்டு போய் முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய இடஒதுக்கீட்டை ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் பேச மறுக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்ன? அதனால் இப்பொழுது நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் வந்து 18% இடஒதுக்கீட்டு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு மற்றும் அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை, அதே போல் அருந்ததி உள்ளீடு அமலாக்கப்பட்ட பிறகு எத்தனை இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது என்பது குறித்த வெள்ளை அறிக்கை. பட்டியல் சம்பந்தம் வெளியேறணும்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி வெளியேறி இருந்தா இந்த 18% நீங்க வரீங்களா இல்ல வேற இடத்துல நிரப்பணும்னு கேக்குறீங்களா? இல்லை, அதுக்குள்ளே இப்போ டைவர்ட் நான் முதலே சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டேன். இல்லை, இப்போ வந்து இல்லை ஃபோக்கஸ் இல்லை, நான் அதுக்கு வந்து முதலே ஃபஸ்ட்டே விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த நிமிடம் வரையிலும் பட்டியலுக்குள்ளே இருக்கிறோம். போனால் அதுக்கு பிறகு போய் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அடுத்த டாபிக் போவோம். இப்போ நான் அதுக்குள்ளே வச்சு விடுறீங்க. நீங்கள் விட்டுருந்தேன்னா கொஸ்டின் வேறையாது. அந்த விட்டுருங்கன்னு சொல்லணுமே. இந்த 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 பிரச்சனை இந்த அக்க போரே வேண்டாம், எங்களை விட்டுருங்கன்னு சொன்னோம். கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஆமாம், உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? இது வேற கான்செப்ட், அது வேற கான்செப்ட். ரெண்டையும் குழப்ப வேண்டாம். இப்போ இந்த நிமிஷம் வீட்டில் வச்சிருக்கிறீங்கல்ல, இந்த வீட்டில் தானே குடியிருக்கிறோம். அண்ணன் தம்பி ஒன்றா தானே இருக்கிறோம். ஆச்சா, பிரிஞ்சு விட்டா வேற பிரச்சனை. இந்த நிமிட வேலையும் ஒன்றா வச்சிருக்கிறீங்க. நாங்கள் வந்து ஒன்றா வச்சிருக்க சொல்லலை, ஒன்றா நீங்கள் வச்சிருக்கிறீங்க. வெளியே அனுப்புற போது அதை பற்றி பேசுவோம். இப்பொழுது நீங்கள் 18% மட்டும் பதில் சொல்லுங்கள். இல்லை, இப்போ தேவையும் இருக்குது, ஆனால் அந்த கோரிக்கையை நீங்கள் வேற மாதிரி வைக்கிறீங்க. 2 கோணத்தில் வைக்கிறீங்க. உங்களுடைய தேவையும் இருக்குது, இப்போதைக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கக்கூடாதுன்ற தேவையும் இருக்குது. ஆனால் அந்த சமூகத்திலேருந்து வெளியே போகணுன்ற பட்டியல் என்ன முன்னுரிமை? அதாவது அருந்ததிகளுக்கு இல்லை, முன்னுரிமைன்னு சொல்ல 3% உரிமை வேறு, முன்னுரிமை என்பது வேறு. 3% நீங்கள் வந்து முன்னுரிமை யாருக்கு யார் முன்னுரிமை எதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? முன்னுரிமை
வேணான்ற இடத்துல இருக்கும் பொழுது இல்லை இங்கே பாருங்க 3% இடஒதுக்கீடு தான் நீங்கள் சொன்னீங்க. 3 வருஷம் நிறுத்தணும். நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்லுங்க. எல்லாத்தையும் எல்லா சமுதாயம் ஒத்துட்டாங்களா? நீங்கள் 4 அரசியல் கட்சி மட்டும் நடத்தி சொல்லிடுவீங்களா? நீங்கள் இந்த சமுதாயத்தினுடைய குரல் காட்டீங்களா? நீங்கள் அரசியல் கட்சியா நீங்களே உட்காந்து சேர்ந்து முடிவு பண்ணிடுவீங்களா? நீங்கள் என்ன ஆச்சு பங்களாதேஷில்? அதனால் எல்லா அரசியல் கட்சிகளையும் எச்சரிக்கை விடணும். நீங்கள் ஒழுங்காக பேசணும், ஒழுங்காக நடக்கணும். தேவேந்திர வேளாளருக்கு ஆதிராளருக்கு எதிராக குரல் வந்தால் நிலைமைகள் 95, 96 போல ஆகுங்கிறது நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். வாணி, இனிமேல் நீங்கள் இந்த இடஒதுக்கீடு பேசுகிற போது தரவுகளோடு பேசுங்க, தரவு இல்லாமல் பேசாதீங்க. கோர்ட்ல ஏன் சார் இது ஃபெயில் ஆச்சு? நீங்க உங்களுடைய டிமாண்ட் எங்க விட்டுட்டீங்க? இல்லை அதுக்குள்ளேயே போக வேண்டாம், விட்டுருங்க. இல்ல என்ன நீங்க நிறைய வாதங்களை வச்சிருப்பீங்க உங்க தரப்புல, என்ன அவங்க அதை ஏத்துக்கல, ஏன் அதே இதை ரத்து செய்யாம இல்லை கோர்ட்டில் நடந்த விஷயம் வேறு, இங்கே நடக்கிற விஷயம் வேறுங்க. இந்த சேலஞ்சே போலியா நீங்க? இல்லை இது கோர்ட்டில் நடந்த விஷயம் எல்லாம் அது வேறு. அது சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் சாதாரண மக்களுக்கு அந்த கிடையாதுங்க. அது சாதாரண மக்கள் போய் குரலெல்லாம் வைக்க முடியலைங்க. அது ஒரு லாயரை வைக்கிறதுனா ஒரு நாளைக்கு 3 லட்சம் 4 லட்சம் எப்படி வைக்கிறோம்? இல்லை சாதாரண மக்களுக்கு போய் நிற்க முடியாது. 3 லட்சம் 4 லட்சம் வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி வாதாடுறது? நானும் தான் வச்சு பார்த்தேன். ஒரு தடவை லாயருக்கு போனால் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது. நாங்கள் என்ன பண்ணுறது? அதெல்லாம் அதுக்குண்டான டாபிக் தொடைய இல்லைங்க. இது இப்போ நான் 3% கூட பேசலை. நீங்கள் 18% பதில் சொல்லுங்கிறதா என்னுடைய இந்த பிரஸ் மீட்டுடைய கேள்வியை தவிர 3%க்கான கேள்வி அல்ல. ஒரு அரசியல் தலைவராக அதிலும் குறிப்பாக தலித் மக்கள் தேவேந்திர குல வேளாளர்களின் ஒரு பாதுகாப்பாக இருக்கிற கிருஷ்ணசாமி அவர்களிடம் 10% இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு கேள்வி சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு நாங்கள் எல்லாம் முதலே சொல்லி சார், இன்றைக்கி நான் அதுக்குள்ளே போக வேண்டாம் சார். இன்றைய பிரஸ் மீட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 76 சாதிகளுக்கு அரசியல் சாதனத்தில் வழங்கப்பட்ட 18% இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய பங்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு முறையாக அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படாத குறித்து தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக மௌனம் சாதிப்பதன் காரணம் என்ன? இந்த 18 விட்டு போட்டு 3%க்கு மட்டுமே உரத்த குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இந்த மக்களுக்கு எதிரான சிந்தனை, இந்த மக்களுக்கு எதிரான மனோநிலை ஏன் உங்களுக்கு வருகிறதுங்க தான் கேள்வி. தேவேந்திர வேளாளருக்கோ ஆதிராளருக்கோ எதிரான மனோநிலை தமிழ்நாட்டுக்குடைய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வருகிறது. இது என்ன காரணம்? அதே முதலே சொல்லிட்டேன். இல்லை அதுக்கு முதலே சொல்லிட்டேன். இல்லை அதுக்கு அவர் தான் இல்லை அது அவன் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி இதுக்கு குந்தம் விளைச்சாங்க. அன்றைக்கி அவங்க எதுக்கு அவங்களும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த தவறு நடந்திருக்காது. அன்றைக்கி அவங்க அந்த கட்சி கூட்டம் நடக்கிற போது அவர்களும் சேர்ந்து தான் ஜால்ரா தட்டினாங்க. சார் இப்போ நாங்கள் வயிற்று பசியோடு இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக நான் இப்போ பேசுனது 18% இடஒதுக்கீட்டை பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய 76% மக்களுக்கு 1950 இந்த நிமிடம் வரையிலும் எந்த ஆட்சியில் இருந்த எந்த அரசு, காங்கிரஸோ திமுகவோ அண்ணா எந்த அரசும் நிரப்பலை. அதுக்கு இந்த அரசுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். இந்த மக்கள் சமூக நீதி பேச அனைத்து அரசியல் கட்சிகளும் கடமைப்பட்டவர்கள். அதுக்கு தமிழ்நாட்டு கூட அனைத்து அரசியல் கட்சிகளும் பதில் சொல்லணுங்கிறது தான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கம். அதே போல் தமிழ்நாடு அரசு உடனடியாக 18% இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்கிறதுங்கிற குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். சந்தீப், நன்றி, வணக்கங்க. முதல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏறக்குறைய 2 கோடிக்குப்பட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதனால் இதை கொண்டு போங்க.